மனிதன் இப்படியெல்லாம் செய்வானா? நீ வந்து குரான்ல இருந்து 2 வருஷம் சொல்லு, உனக்கு தெரிஞ்சிருக்கா, நீ இந்துவா முஸ்லீமா, இதெல்லாம் கேட்டு 26 பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கிறார்கள். அரசு இயந்திரங்கள் என்ன செய்யணுமோ தகுந்த நேரத்தில் அவங்க செய்வாங்க. இன்னசென்ட்டான மக்கள் தமிழ்நாட்டில் இருந்து, கர்நாடகாவில் இருந்து, மகாராஷ்டிரா நிறைய அரசு அதிகாரிகள் கூட ஒரு எல்டிசியை பயன்படுத்தும். இன்டெலிஜென்ஸ் பியூரோ சமீபத்தில் திருமணமாக ஒரே ஒரு வாரம் ஆகியிருக்கக்கூடிய நேவியில் இருக்கக்கூடிய எல்லோருமே நடுத்தர மக்கள் இந்த நேரத்தில் காஷ்மீருக்கு போகணும் அப்படிங்கிறதாக போனோம். திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட விதம் வந்து ஒரு மனிதன் இப்படியெல்லாம் செய்வானா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ள எழுப்பியிருக்கேன். அதுவும் நான் இந்த நேரத்தில் வந்து எல்லா மதமும் ஒரே மதம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான் இருந்தாலும் கூட, ஆனால் வரக்கூடிய தீவிரவாதிகள் அப்படி நினைக்கிறேன். நீ வந்து குரான்ல இருந்து 2 வருஷம் சொல்லு, உனக்கு தெரிஞ்சிருக்கா, நீ இந்துவா முஸ்லீமா, இதெல்லாம் கேட்டு 26 பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்டவங்க படுகாயமடைந்திருக்கிறார்கள். நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக, அரசு பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியா போயிருந்தாங்க. அவங்களுக்கு கூட ஒரே நாளில் திரும்பி வர வேண்டும் கட்டாயம். இதே நேரத்தில் இந்தியாவில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்களும் அமெரிக்க துணை ஜனாதிபதி இந்தியாவில். அதனால் இதோடைய டைமிங் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. பிரதமர் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நட்பு நாடுக்கு போகக்கூடிய நேரம், அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் வந்து ஐஎஸ்ஐ இன்ஸ்பயர்ட் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட நம்முடைய அரசு கொடுக்கக்கூடிய பதிலடியும் கூட நம்ம முக்கியமாக இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் எல்லா மக்களும் கூட அமைதியாக இருக்கணும். ஏன்னா யாரும் சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம், எல்லோருமே ஆக்ரோஷமாக பதிவுகளை போடுறாங்க. தேவையில்லாத அரசு இயந்திரங்கள் என்ன செய்யணுமோ தகுந்த நேரத்தில் அவங்க செய்வாங்க. நேற்றிலிருந்தே நாம் பார்க்கின்றோம், அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய ஆளுநர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஆன்டி டெரர் ஆப்ரேஷன் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் அரசு நிச்சயமாக இதற்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ, எப்படி கொடுக்கணுமோ, எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க. அதனால் மக்கள் அதற்காக நாம் செய்யக்கூடிய வேலையை நம்ம நிறுத்தக்கூடாது. எல்லோரும் நம்ம வேலையை செய்யணும். காஷ்மீர் போகிறவங்க போகணும். நாளைக்கு நான் காஷ்மீர் போகிறதா புக் பண்ணியிருக்கிறேன், வர்ற ஜூலை மாதம் அமர்நாத் யாத்திரா நடக்குது, நான் போகணும் நான் நினைக்கிறவங்க கண்டிப்பாக போகணும். இந்த கோழைத்தனமான இந்த தாக்குதலுக்கெல்லாம் பயந்து நாம் நம்முடைய வேலையை நிறுத்தினா தான் அந்த தீவிரவாதிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பயமாக இருக்கணும். அது பண்ணக்கூடாது. எல்லோரும் நம் வேலையை செய்வோம். காஷ்மீருக்கு யார் போகணும்னு நினைக்கிறவங்க போவோம். நிச்சயமாக அரசு இதற்கு என்ன தவறுக்கு பதிலடி கொடுக்கணுமோ அரசு நிச்சயமா. உளவுத்துறையோட வந்து தோல்வி, அதே போல அமித்ஷா வந்து பதவி விலகணும்னு சொல்லிட்டு திருமாவளவன், அப்புறம் நம்ம சுப்பிரமணிய சாமி இவங்கெல்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து ஆனால் அரசியல் பேசுறவங்க பேசிட்டே தாங்க இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பிரதமர் அவர்கள் 3வது முறையாக பதவியேற்ற பொழுது 2024 ஜூன் 9ஆம் தேதி பதவியேற்ற அன்னைக்கே காஷ்மீர்ல ஒரு டெரர் அட்டாக் இருந்துச்சு. 8 நிமிஷம் கழிச்சு அன்னைக்கு. ஏன்னா அவர்களை பொறுத்தவரை, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும், ஐஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அமைதியை வந்து குலைக்கணும், அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதுக்காக தொடர்ந்து நடத்துறாங்க. நான் இந்த நேரத்தில் நான் பேச வேண்டிய தலைப்பு இல்லை என்றாலும் கூட இதையும் பேசுகிறேன். நீங்கள் ஓவராலாக பாருங்கள், காஷ்மீரை பொறுத்தவரை கட்டுக்குள்ளே தான் இருக்குது. 370 எடுக்கப்பட்ட பிறகு கூட கட்டுக்குள்ளே தான் இருக்குது. இந்த துரதிருஷ்டவசமான நிகழ்வு இந்தியர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கணும். அரசு இயந்திரங்கள் செயல்படுறாங்க, இதற்கான பதிலடியை கொடுப்பாங்க. இதிலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அரசியல் பேசுவது தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய. அதே போல அது கொல்லப்பட்டவர் எல்லாமே நீங்கள் இஸ்லாமியர்களாக இல்லையான்னு கேட்டு கொல்லப்பட்டதாக. ஆனால் ஒரு அரசு வெளியிட்ட அந்த இலங்கையில் வந்து இஸ்லாமியரும் உயிரோடு சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இருக்கிறாங்க. ஏன்னா ஷிமோகால அந்த சகோதரியினுடைய கணவரை கொள்றாங்க. அந்த சகோதரி வந்து இன்னைக்கு பேட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொண்டுட்டு அவங்க கேட்குறாங்க, கணவரை கொண்டுட்டு என்னையும் கொன்று, என் பையனையும் கொன்று, எங்களையே உயிரோட விட்டு வைக்கிறேன். அதுக்கு அந்த தீவிரவாதி சொல்கிறேன், இல்லை மோடிட்ட போய் நான் கொண்டுன்னு சொன்னேன் அப்படின்னு. எப்படி, யார் வந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்க, எல்லாமே. அதனால் அரசு சொல்ல வேண்டிய பதிலை நான் சொன்ன ஆகலைன்னா நம்முடைய அரசு நிச்சயமாக ஒரு கடுமையான பதிலடி கொடுத்து செல்கின்ற பொழுது